இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம் இப்போ வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னே சொல்லாங்க. நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹீரோக்களோட படம்லாம் ஒரு வருஷத்துக்கே ஒரு 10 படம் 12 படம்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்ததுங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இப்போ இருக்க ஹீரோஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எதனால் இந்த மாதிரியான விஷயம் இருக்கும்? இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 1957, 58 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சாரோட 8 படம் 9 படம் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இப்போது நம்ம ஒரு ரஜினி சாரோ ஒரு கமல் சாரோ இல்லை விஜய் அஜித் யாரை வேணால் எடுத்துக்கலாம். அவங்களோட படம்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு படம். இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க ஒரு படம் பண்ணுறதுக்கே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க. இந்த சேஞ்ச் எதனால் நடந்தது, எதனால் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுருக்கோம், யோசிச்சு வச்சுருக்கோம். இதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி முன்னாடி இருந்த ஹீரோலாம் நிறைய படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் மூவி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லையா? இதுக்கு முக்கியமான ஃபஸ்ட்டு ரீசனாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கோ இல்லை ஒரு படம் எடுக்கிறதுக்கோ பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு சிரமமும் ஆக மாட்டாங்க அப்படின்னே சொல்லாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ இல்லையா அடுத்து உடனே இன்னொரு ஹீரோ வச்சு போயிடலாம், இந்த லொக்கேஷன் கிடைக்கல இம்மீடியட்டாக நம்ம வந்து அடுத்த லொக்கேஷனுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கன்வின்சிங் அங்கே வந்து நிறைய இருந்தது. பட் இப்போ இருக்க சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டேரக்டர்ஸ் ஆகட்டும் இப்போ இருக்க ப்ரொடியூசர் ஆகட்டும் படம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக கன்வின்ஸ் பண்ணுறதே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பெஸ்ட்டாக வரணும், நம்மக்கிட்ட ஆக்சஸ் நிறையா இருக்குது, ஸோ நம்ம வந்து சூப்பராகவே பண்ணலாம். ஒரு லொக்கேஷன் வேணுமா அந்த லொக்கேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்ல படமாக ஒன்று பண்ணலாம், நல்ல சூப்பராக ஒரு விஷுவலாக என்கேஜிங்கான படமாகவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து வெயிட் பண்ணி நம்ம ஆளுங்கள்லாம் இப்போ படம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த கன்வின்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறையவே இருந்திருக்கு. ஒரு ஹீரோ வரலையா இமீடியட்டாக இன்னொரு ஆளை போட்டு, ஒரு ஆர்டிஸ்ட் வரலையா இமீடியட்டாக இன்னொரு ஆர்டிஸ்ட்டை போட்டு படையிடு அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் அங்கே வந்து நிறைய டைம் நடந்திருக்கு, நிறைய கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. பட் இப்போ இருக்க டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோ கன்வின்சிங், எனக்கு என்ன வேணுமோ எக்ஸாக்டாக அதை நான் எடுப்பேன், அது எவ்வளோ டிலே ஆனாலும் சரி எவ்வளோ ப்ராப்ளம் ஆனாலும் சரி நான் பொறுமையாகவே படம் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து படம் பண்ண முடியாமல் அதாவது வருஷத்துக்கு பொறுமையாகவே பண்ணிக்கலாம், ஒரு நல்ல படமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிற விஷயத்தை ப்ராப்பராக பயன்படுத்தி பண்ணுறதுனாலே இப்போ இருக்க ஹீரோவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து படம் பண்ண முடியல, ப்ராப்பராக டைம் எடுத்து நல்ல படமாக கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த படத்தில் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான நாட்கள் தான் எடுத்துப்பாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா படம் எடுத்து முடித்த அந்த மாதத்துலேயே ரிலீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற விஷயமே ரொம்ப கம்மி நாட்கள் தான், ஒரு 15 நாள் 20 நாட்குள்ளேயே எடிட் முடிஞ்சு டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சு ரிலீஸ்க்கு உடனே ரெடி ஆயிடுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப லென்த்தாகவே நடக்குது. கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் வரைக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ப்ராப்பராக விஎஃப்எக்ஸ் பண்ணணும், ப்ராப்பராக ரீரெக்கார்டிங் பண்ணணும், ப்ராப்பராக டப்பிங் பண்ணணும், ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணணும், ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலே ரொம்ப ஸ்லோவாக டைம் எடுத்து எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ணுறாங்க. அதுக்கான ஆக்சஸும் இப்போ வந்து நிறையவே இருக்குது. பட் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ராசஸ் தான், எடிட் முடிக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் வந்து முன்னே இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஆட் ஆகிருக்கிறதுனால ஒரு படத்துக்கு இவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னா அவங்களால எப்படி வந்து அடுத்தடுத்து படம் வந்து இமீடியட்டாக பண்ண முடியும், அடுத்தடுத்து ஒரே வருஷத்தில் நிறையா ரிலீஸ் பண்ண முடியும். இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுங்கிற ஒர்க்கே வந்து நிறைய இருக்கிறதுனாலேயே இவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக சரி படம் பண்ணலாம், வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை வருஷத்துக்கு 2 படம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஹீரோ எல்லாருக்குமே ஹீரோ இமேஜுங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக படுதுங்க. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ இமேஜுங்கிறதெல்லாம் பெருசாக இல்லை இருந்தது, பட் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஒரு 4-5 படம் ஃப்ளாப் ஆனாலுமே கூட அவங்க ரசிகர்கள்லாம் வந்து பெருசாக ட்ரோலுங்கிற விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க. அடுத்தடுத்த படம் நல்லா பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஏற்றுப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படம் 2 படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னாலே இந்த ட்ரோலுங்கிற விஷயம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட ஹீரோ இமேஜுங்கிற விஷயம் டவுன் ஆயிரும் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுங்கிற விஷயத்தை ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறாங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. ஒரு நல்ல கதையாக வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்ம அவசரப்பட்டு அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு சொல்லிட்டு மொக்க கதையை சூஸ் பண்ணி நம்ம ஹீரோ இமேஜை நம்மளே டவுன் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு வருஷத்துக்கு 2 படம் பண்ணலாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கூட பண்ணலாம், இல்லை 2 வருஷத்துக்கு கூட ஒரு படம் பண்ணலாம், அடுத்தடுத்து படம் கமிட் ஆகி நம்ம வந்து ஹீரோ இமேஜை டவுன் பண்ணிக்க வேணாம். ஏன்னா படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு படம் வராது. அப்போது நம்ம ப்ராப்பராக சேஃபாக ஒரு படம் பண்ணணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை ஒரு வருஷத்துக்கு 2 படம் அப்படின்னு சேஃபான முடிவாக எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கடைசி முக்கியமான பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லாங்க.
முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நெறைய படம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு 8 படம், 9 படம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டா இருக்கும். இல்ல ஒரு சொசைட்டிக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாரியான சப்ஜெக்ட்டா இருக்கும். ஆனாலும் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. அதே கதை தான்ப்பா இதுவும். கொஞ்சமா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸ்லாம் மட்டும் மாத்திருக்காங்க. அப்படிங்கிற மாரி தான் வந்து நெறைய படம் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டைம் எடுத்துக்கிற ப்ராசஸ்ல வந்து அவங்க கான்டென்ட்ட வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். முன்னாடி வந்த படத்துக்கும், இப்போ வந்த படத்துக்கும் வந்து பெருசா வந்து சாயலே இருக்கக்கூடாது. டோட்டலா வேறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்டென்ட் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஸ்ட்ராங்கா ஹீரோஸ்லாம் பார்க்குறாங்க. புது புது கான்டென்ட் தான் மக்கள வந்து என்கேஜ் பண்ணும். புது புது கான்டென்ட் தான் நம்மளையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால தான் ப்ராப்பரா ஸ்லோவா டைம் எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ப்ராப்பரா செலக்ட் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல கன்டென்ட்டா வரட்டும். அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையா வெயிட் பண்றாங்க. நல்ல டைரக்டர்ஸ் நல்ல கதையா கொண்டு வந்ததும் அவங்கள சூஸ் பண்ணி படம் பண்றாங்க. அதுவும் இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன ஏஜ் இருக்க டைரக்டர்ஸ்லாம் கூட பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து கான்ஃபிடென்ட்டா சூஸ் பண்றாங்க. இவங்க கூட போலாம் அப்படின்னு. இந்த மாரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்ப இல்ல. ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோவா ஸ்டார் டைரக்டர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, பெரிய ஹீரோஸ் வந்து இந்த சின்ன டைரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து பெருசா படம் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ வந்து கான்டென்ட் தான் முக்கியம் அப்படிங்கிறப்போ, ஒரு பெரிய ஹீரோ சின்ன டைரக்டர கூப்பிட்டு படம் பண்றாங்க. ஒரு அப்கமிங் டைரக்டர்ஸ் அவங்கள கூப்பிட்டு படம் பண்றாங்க. ஒரு யங் டைரக்டர் அவங்கள கூப்பிட்டு படம் பண்றாங்க. ஸோ இந்த மாரி இருக்கிறப்போ, அது ஒரு ஹெல்த்தியான விஷயமாவும் இருக்கு. கான்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு. சில படம்லாம் வந்து தப்பா போகுது ஓகே. பட் கான்டென்ட்டா பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க மூவிஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்துக்கு நெறைய படம்லாம் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாரி விஷயத்துல வந்து ரிப்பீட்டடான கன்டென்ட் தான் இருக்கும். தன்னோட ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுலேருந்து அவன் எப்படி வெளிய வரான்? இதுதான் வந்து மேக்ஸிமமான சப்ஜெக்ட்டா இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய கன்டென்ட் வந்து புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு. ஹீரோ அந்த சிச்சுவேஷன்லேருந்து எப்படி வராரு? அதாவது பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு ஹாரர் அப்படின்னு சொல்லலாம். நெறைய காமெடி ஃபிலிம்ஸ் வருதுன்னு சொல்லலாம். நெறைய வந்து ஒரு ஃபேண்டசி மூவி வருதுன்னு சொல்லலாம். நெறைய வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் வருது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் அந்த காலத்தில வந்தாலும், ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்குமான சாயல் வந்து கண்டிப்பா இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ப்ராப்பரா கதை வந்து தேர்வு பண்ணி பண்ணுறதுனாலே இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் ரொம்ப ஸ்லோவா படம் பண்ணுறாங்க. ஸ்லோன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு கான்ஷியஸா நல்ல கதையை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயும் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 1 படம் குடுக்கலாம், வருஷத்துக்கு ஒரு 2 படம் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா டைம் எடுத்து நல்ல படமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு ரீசனா இருக்கும். முன்ன வந்து நெறைய படம் வந்ததுக்கும், இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோஸ்க்கு வந்து 1 படம் 2 படம் வரதுக்கு ரீசனா இருக்கிறது வந்து இதெல்லாமா தான் எனக்கு தோணுது. இந்த மாரி உங்களுக்கு என்னென்ன ரீசன் தோணுது? இந்த மாரி பாயிண்ட்டும் இருக்குப்பா. இதனாலேயும் தான் வந்து இப்ப இருக்க ஹீரோஸ்லாம் படம் பண்றதில்ல அதிகமா. இப்ப இருக்க ஹீரோஸ்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையா படம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் தோணுது அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.